பெருமக்களுக்கும் மாணவ செல்வர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின் என்கிறார் வீரத்துறவி விவேகானந்தர். அவர் கூறியது இந்நாட்டின் எதிர்கால தூண்களாகிய இளைஞர்களிடம்தான். இன்று நான் உங்கள் முன் சமூகத்தின் உயர்வுக்கு இளைஞரின் ஆற்றல் என்ற தலைப்பில் கருத்துரைக்க வந்துள்ளேன். இளைஞரின் ஆற்றல் என்பது வெறும் உடல் வலிமை மட்டுமல்ல. இளைஞரின் ஆற்றல் என்பது வெறும் உடல் வலிமை மட்டுமல்ல, அது சிந்தனையின் கூர்மை, செயலின் வேகம், புதியன படைக்கும் ஆர்வம். சுருக்கமாக சொன்னால் இளைஞரின் சக்தி என்பது ஒரு சமூகத்தின் அசைக்க முடியாத அச்சாணியாகும். சுவாமி விவேகானந்தர் அன்றே சொன்னார், என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்த தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார். ஏனெனில் இளைஞர்களிடம்தான் உழைப்பும் துணிச்சலும் இருக்கிறது. ஏட்டுக்கல்வியோடு இல்லாமல் நாட்டுக்கல்வியும் படிக்கிறவன் தான் இளைஞன். அறியாமை என்ற அகையிருளை விரட்டிடவே அறிவெனும் தீபத்தை ஏற்றுபவன் இளைஞன். படித்த இளைஞன் தங்களோடு இல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பது, போதை ஒழிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற விழிப்புணர்வுகளை சமூகத்தில் விளக்கின்றனர். வெள்ளம், புயல் போன்ற பேரிடர் காலங்களில் சாதி மதம் கலந்து களத்தில் இறங்கி மக்களை பாதுகாப்பும் உணர்வு இளைஞர்களுக்கு தான் உள்ளது. இளைஞர் ஆற்றல் என்பது சரியான திசையில் செலுத்தப்பட வேண்டிய அணு ஆற்றல் போன்றது. தூங்கி கிடந்த காலம் போதும், துணிந்து எழுவோம், விடியல் பிறக்கும், நாளை நமதே என்ற எண்ணத்தோடு சமூக உயர்வுக்கு கரம் கோர்ப்போம். இளைஞர்களாகிய நாம் வெறும் வேடிக்கை பார்ப்பவர்களாக இல்லாமல் சமூக மாற்றத்தை உருவாக்கும் நாயகர்களாக மாறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.